எல்லாருக்கும் வணக்கங்க. உங்கள் எல்லாரையும் 666 மந்த்ரா யூடியூப் சேனல் வாயிலாக மறுபடியும் சந்திப்பதிலே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். தொடர்ந்து நம்மளுடைய சேனல் வாயிலாக ஆன்மீகம் சார்ந்த பல அரிய பதிவுகளை பதிவேற்றம் செய்து கொண்டிருக்கிறோம். உங்களினுடைய மேலான ஆதரவும் நமக்கு தொடர்ந்து கிடைத்து கொண்டே இருக்குது. அந்த வகையில் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா 2025 வருடத்தின் முதல் நாள், ஃபர்ஸ்ட் டே, நீங்கள் செய்ய வேண்டிய ஒரு எந்திர வழிபாடை பற்றி பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோவை நீங்கள் முழுவதும் பார்க்கக்கூடிய சமயத்தில் கண்டிப்பாலும் உங்களுடைய வாழ்க்கை இந்த 2025 மாறும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த புது வருடம் பிறக்கக்கூடிய டைமிங்கில் நாம் என்னென்னலாம் செய்யலாம், குறிப்பாக அந்த 2025 வருடத்தின் முதல் நாள் நம்ம என்னென்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், பிரார்த்தனைகள் செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்த்துக்கிட்டே வரோம், ரெகுலராக பார்த்துக்கிட்டே வரோம். அந்த வகையில் இந்த எந்திர வழிபாடு அதை பற்றி நான் இப்போ சொல்ல போகிறேன். தெய்வங்களினுடைய எந்திரங்களை நாம் தகடுகளில் பொறித்து அதை நாம் வீடுகளில் வச்சு முறையாக பூஜை பண்ணி அதற்குரிய மந்திரங்களை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது அந்த எந்திரத்தினுடைய சக்தியால் நமக்கு பலவிதமான நன்மைகள் நடக்கும். இப்போ உதாரணத்துக்கு காளி யந்திரம் வாங்கி வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் வீட்டில் ஏவல், பில்லி, சூனியம், தீய சக்தி, காத்து கருப்பு போன்ற அத்தனையும் நீங்கிவிடும். அதே மாதிரி முனீஸ்வரர், கருப்பசாமி, இந்த மாதிரியான காவல் தெய்வங்களினுடைய எந்திரங்கள் இருக்குது. அதை நாம் வீட்டில் வாங்கி வைக்கும் போதும் அதே மாதிரி தான் சகலவிதமான துன்பங்கள், துயரங்கள் அனைத்தும் நீங்கி வீட்டில் இருக்கிற கெட்ட சக்தி, ஏவல், பில்லி, சூனியம், காத்து கருப்பு என்று சொல்லக்கூடிய இந்த கெட்ட சக்திகள் அத்தனையும் நீங்கிவிடும். ஆக்சுவலாக வீடாக இருக்கட்டும், தொழிலகமாக இருக்கட்டும், ஒரு எந்திரம் கண்டிப்பாக இருக்கணும். ஏதாவது ஒரு தெய்வத்தினுடைய எந்திரம் வாங்கி வைக்கிறதுங்கிறது சிறப்பு வாய்ந்தது அப்படின்னு சொல்லுவோம். இதில் எந்திரங்களில் நிறைய எந்திரம் இருக்குது நம்ம சொல்கிறோம். அதில் ஸ்ரீ சக்கரம் அப்படிங்கிற எந்திரம் மிக மிக சக்தி வாய்ந்தது. ஸ்ரீ சக்கர வழிபாடுன்னு தனியாகவே இருக்குது. தேவி ஸ்ரீ ராஜராஜேஸ்வரியினுடைய அம்சம் பெற்றது இந்த ஸ்ரீ சக்கரம். தேவி ஸ்ரீ லலிதாம்பிகையின் சக்தி பெற்றது இந்த ஸ்ரீ சக்கரம். இந்த ஸ்ரீ சக்கர வழிபாடை யார் செய்தாலும் அவர்களுக்கு தேவியின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும், அன்னையின் அருள் பரிபூர்ணமாக இருக்கும். எப்பேற்பட்ட கஷ்டங்களும், எப்பேற்பட்ட துன்பங்களும், எப்பேற்பட்ட துயரங்களும், சகல விதமான பிரச்சனைகளும் அடியோடு நீங்கக்கூடிய ஒரு அற்புதம் நிகழ்வதை உங்களால் பார்க்க முடியும். அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் விளக்கமாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஸ்ரீ சக்கரம் எல்லா விதமான ஆன்மீக பொருட்கள் விற்கக்கூடிய கடைகளிலும் நம்ம வாங்கிக்கலாம். ஸ்ரீ சக்கரம் நம்ம தாராளமாக வாங்கிக்கலாம். இந்த ஸ்ரீ சக்கரம் அதே மாதிரி கோயில்கள்லேயும் கிடைக்கும். நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா வெளியில் விற்பாங்க, நம்ம அதை அழகாக வாங்கிக்கலாம். இது செப்பு தகட்டில் பொறிச்சிருப்பாங்க. சிலர் நாம் சொன்னோம்னா வெள்ளித்தகட்டில் பொறிச்சு கொடுப்பாங்க. ஆக்சுவலாக தகடுகளுக்கும் சக்திகள் உண்டு. செப்பு தகட்டில் பொறிச்சு வாங்கினோம்னா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வேலை செய்யும். வெள்ளித்தகடுனா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வேலை செய்யும். தங்கத்தகடுனா குறிப்பிட்ட காலம் வரைக்கும் வேலை செய்யும். சந்தன கட்டை இருக்கு இல்லையா, அதில் பொறிச்சு கொடுக்கறதுல காலமெல்லாம் இருக்குது. யுகம் யுகங்களுக்கு சக்திகள் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா நம்ம வேரியண்ட் தான். எது நம்மளுக்கு தேவையோ அதை வாங்கிக்கிறோம். ஆக்சுவலாக எல்லாரும் சாமானியர்களும் வாங்கி பயன்படுத்தக்கூடிய வகையில் செப்பு தகடு கரெக்டாக இருக்கும். ஸோ நம்ம அதை வாங்கிட்டு இந்த 2025 ஆண்டின் முதல் நாள் வீட்டின் பூஜை அறையில் வைத்து பிரதிஷ்டை செய்ய வேண்டும். எப்படிங்க பிரதிஷ்டை பண்ணோம் அப்படின்னா, தகடை வாங்கிட்டு சுத்தமான பசும்பாலில் அந்த தகடை நைட்டே ஊற வச்சிடணும். அதாவது காய்ச்சிய பால், நீங்கள் காய்ச்சாத பாலில் போட்டிங்கன்னா கெட்டு போயிடும் பால். ஸோ ராத்திரி ஒரு 10 மணிக்கு நல்லா காய்ச்சி ஆற வச்சுட்டு அந்த பாலில் இந்த ஸ்ரீ சக்கரத்தை போட்டுட்டு காலையில் நாம் அந்த தகடை எடுத்துட்டு சுத்தமான தண்ணியில் நல்லா கழுவிட்டு அந்த சக்கரத்தை மறுபடியும் ஒரு பால், பன்னீர், இளநீர், தேன், நெய் அப்படின்ட்டு திரவியங்களை குறைந்தது ஒரு 9 வகையான திரவியங்களால் அந்த 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 தகட்டுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு
கும்பிட்டுட்டு ஆக்சுவலாக 2வது அபிஷேகத்துக்கு பயன்படுத்துகிற பால் காய்ச்சாத பாலாக பயன்படுத்துங்க, சரிங்களா? ஊற்றிட்டு நம்ம கடைசியாக கங்காஜலம்னா சுத்தமான தண்ணீரை தான் கங்காஜலம் என்று சொல்லுகிறோம். சுத்தமான தண்ணீரை வந்து ஊற்றி, சாதாரண பைப் தண்ணி கூட ஓகே, ஊற்றிட்டு நல்ல ஒரு நூல் துணியில் துடைச்சிட்டு பூஜை அறையில் வச்சுட்டு தினமும் சந்தன குங்குமம் இட்டு, டெய்லி சந்தன குங்குமம் விட்டு இந்த ஸ்ரீ சக்கரத்தை நாம் வழிபாடு செஞ்சுட்டு வரணும். நீங்கள் இதுக்கு ஸ்பெஷலாக மந்திரங்கள் சொல்லணும் அப்படிங்கிறது கூட இல்லை. காயத்ரி மந்திரம், உங்களுக்கு தெரிஞ்ச காயத்ரி மந்திரம், எந்த தெய்வத்தின் மந்திரமாக இருந்தாலும் சரி. ஆக்சுவலாக ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளே எல்லா தெய்வங்களும் அடக்கம். எப்படி தேவி காமாட்சி அம்மனின் உடலிலே எல்லா தெய்வமுமே அடக்கமோ, அதே மாதிரி ஸ்ரீ சக்கரத்துக்குள்ளே எல்லா தெய்வமும் அடக்கம். எந்த தெய்வத்தை மனசில் நினச்சி இந்த ஸ்ரீசக்கர வழிபாடை நீங்கள் செஞ்சாலும் அந்த தெய்வம் உங்களுக்கு வசியமாகும், அந்த தெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இதுதான் உண்மை. ஸோ அந்த ஸ்ரீசக்கரத்துக்கு தினம் சந்தன குங்குமம் இட்டு டெய்லி வழிபாடு செஞ்சுட்டு வரணும். ஒரு நாள் கூட தவறக்கூடாது. டெய்லி குறைஞ்சது ஒரு 48 நாட்கள் ஒரு மண்டலத்திலேயே அபரிவிதமான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதிசயத்தை உங்களால் பார்க்க முடியும். நல்ல ரிசல்ட் கிடைக்கும். என்னங்க இது ஆச்சரியமாக இருக்குது, நான் என்னோட நிலை இருந்தது வேற, 40 நாளைக்கு முன்னாடி நான் இருந்த நிலை வேற, இப்போது நல்லா இருக்கே, நிலை நல்லா இருக்கே அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு நல்ல முறையில் முன்னேற்றம் கிடைப்பதை உங்களால் பார்க்க முடியும். உங்களுடைய வாழ்க்கை அடியோடு மாறுவதையும் உங்களால் பார்க்க முடியும். அதில் எந்த விதமான ஐயமுமே கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ரீசக்கரம் எங்கெல்லாம் இருக்கோ, வீடாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும், எங்கெல்லாம் இந்த ஸ்ரீசக்கரம் இருக்கோ அங்கெல்லாம் தேவி லலிதாம்பிகையின் அருள் இருக்கும். ஏவல், பில்லி, சூனியம், தீய பார்வைகள் போன்ற எதுவுமே அந்த வீட்டை அண்டாது, அந்த தொழிலகத்தையும் அண்டாது. சில பேர் வந்து தொழில் வச்சுருப்பாங்க, தொழில் நல்லா போயிட்டுருக்கும், திடீர்னு தொழிலில் சரிவுகள் ஏற்பட்டிருக்கும். அதெல்லாம் தீரணும்னா ஸ்ரீசக்கர வழிபாடு செய்யுங்க. ஏதாவது யாராவது கண்ணேடுனால, கண் பார்வைனால நம்ம தொழில்கள் கெட்டு போயிருந்தது அப்படின்னு சொன்னாலும் அதையெல்லாம் தீரக்கூடிய அதிசயம் உங்களால் இதை கொண்டு உங்களுக்கு தீர்க்க முடியும், நிவர்த்தி செய்ய முடியும். கிரக தோஷ பாதிப்புகளையும் விரட்டும் ஸ்ரீசக்கர வழிபாடு. வெரி இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலாக ஒரு ஜாதகம் இருக்கும், அந்த ஜாதகத்தில் இவருக்கு வந்து தொழில் அமையாதுன்னு இருக்கும், குடும்பத்துக்கு சண்டை இப்போ வரும்னு இருக்கும், சிக்கல்கள், கல்யாணம் நடக்கிறதுல தடைன்னு இருக்கும். இப்படி ஜாதக ரீதியாக பிரச்சனைகள், தடைகள், சிக்கல்கள் இது இருந்தாலும் கூட அதுவும் தீரும். எப்படிங்க? ஜாதக ரீதியாக பிரச்சனைகள் இருந்தாலும் கூட அந்த ஜாதக ரீதியான பிரச்சனையும் ஸ்ரீசக்கர வழிபாடு தீர்க்கும். அதாவது விதியையும் மாற்றும் சக்தி ஸ்ரீசக்கர வழிபாட்டுக்கு இருக்குது. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீசக்கரத்தை உடலில் அணிஞ்சிக்குவாங்க, கழுத்தில் போட்டுக்குவாங்க ஸ்ரீசக்கரத்தை. ஆனால் ஸ்ரீசக்கரத்தை உடலில் அணியும் போது சில கட்டுப்பாடுகளை நாம் கடைபிடிப்பது என்பது ரொம்ப ரொம்ப அவசியம். மது சாப்பிடக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது, தாம்பத்தியத்தின் போது ஸ்ரீசக்கரம் அணிஞ்சிருக்கக்கூடாது, சுத்தபத்தமாக இருக்கணும், காலையிலையும் குளிக்கணும், மாலையிலையும் குளிக்கணும், முறையான பூஜைகளில் இருக்கணும். இதெல்லாம் வந்து கட்டுப்பாடுகள். வெறுமனே ஸ்ரீசக்கரத்தை விளையாட்டு போக்க கழுத்தில் போட முடியாது. அதுக்குன்னு பல பூஜா விதிகள், கட்டுப்பாடுகள் எல்லாமே இருக்குது. அதனால் இன்றைக்கி யாரும் ஸ்ரீசக்கரத்தை கழுத்தில் போகிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. நாம் கூட அதை அறிவுறுத்துறதில்ல. வீட்டில் வச்சு பூஜை செய்யுங்கன்னு தான் அறிவுறுத்துமே தவிர ஸ்ரீசக்கரத்தை உடலில் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. அதுக்கான கட்டுப்பாடுகளில் நீங்கள் இருக்கணும். அப்படி கட்டுப்பாடுகளில் இருந்து ஸ்ரீசக்கரத்தை உடலில் அணிஞ்சிக்கிட்டா அந்த தேவியின் அருளே உங்கள் கூட எப்பயுமே இருக்கும்படியாக அமையும். அந்த அம்பிகை உங்கள் கைப்பிடிச்சு உங்களை கூட்டிகிட்டு போவா, உங்களுடைய காரிய வெற்றிகளுக்கு உங்களை கூட்டிகிட்டு போவா. அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமுமே கிடையாது. இந்த ஸ்ரீசக்கர வழிபாடை திருமணம் ஆகாத பெண்கள், ஆண்கள் தொடர்ந்து 48 நாள் செஞ்சிங்கன்னா திருமணம் நடக்கும். வேலை கிடைக்காதீங்க, அதாங்க டெய்லி மஞ்சள் குங்குமம் இட்டு கும்பிட்டு தீப ஆராதனை காட்டி கும்பிட்டுட்டு தெரிந்த மந்திரங்கள், எந்த தெய்வம் உங்கள் இஷ்ட தெய்வமோ அதனுடைய மந்திரத்தை சொல்லி நாம் வணங்குறது. வேலை கிடைக்காதவங்க இந்த ஸ்ரீசக்கரத்துக்கு பூஜை பண்ணால் வேலை கிடைக்கும். வீடு அமையாதவங்க, வீடு கட்டணும்னு நினைப்பாங்க, தடங்கள் ஆகிக்கிட்டு இருக்கும், அவங்க அதை செஞ்சால்
வீடு கிடைக்கும். இந்த மாதிரி எல்லா விதமான விஷயத்துக்கும் உடல் பிரச்சனையாக இது செய்யலாம். இப்படி எல்லா விதமான பிரச்சனைகளையும் நொடிப்பொழுதில் சொடக்கிடும் நேரத்தில் தீர்த்து வைக்கும் ஸ்ரீசக்கர வழிபாடும். சிரத்தையோடு பயபக்தியோடு 48 நாட்கள், அதாவது ஒரு மண்டலம் செஞ்சிங்கன்னா சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வருடத்தினுடைய ஸ்டார்டிங்லேயே 2025 1ஆம் தேதி அந்த ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை வீட்டில் எல்லார் வீட்லையும் செய்யுங்க. தொழிலகம் வச்சுருந்தா தொழிலகங்களை செய்யுங்க. கண்டிப்பாக 2025 கம்ப்ளீட் ஆகிறதுக்குள்ளே அவ்வளோ தூரம் எங்கே போகிறீங்க, ஒரு 48 நாளுக்குள்ளேயே உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு யோகம் அடிக்கும். 2025க்குள்ளே நீங்களும் ஒரு பெயர் சொல்லும் அளவுக்கு மிகப்பெரிய ஒரு புகழ்பெற்ற செல்வந்தராக மாறிவிடுவீர்கள். சந்தோஷம் உடைய ஒரு குடும்பத்திற்கு சொந்தக்காரராக மாறிவிடுவீங்க. ஆரோக்கியமுள்ள உடலுக்கு சொந்தக்காரராக மாறிவிடுவீங்க. தெளிவான சிந்தனையும் பயபக்தியோடும் சிறப்பான வாழ்க்கையை நீங்கள் வாழ்வீர்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயன் தரக்கூடிய வகையில் இருந்திருக்கும் நான் நம்புகிறேன். மற்றும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.